இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தாராளமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோடு வந்து நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அன்னாச்சி பூவு, அப்புறம் வந்து கஸ்தூரி மெத்தி, அது எல்லாமே டோட்டலாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் நீட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். 5 வெங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு வந்து அதுக்கு வதங்குற அளவுக்கு வந்து உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுமே வந்து வெறும் மிளகாத்தூள் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சி போடுங்க. அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் 7 தக்காளி, பழுத்த தக்காளி 7 தக்காளி போட்டிருக்கேன். அதுவும் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா அது வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஆனதுமே சிக்கன் வந்து 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. 1 கேஜி சிக்கன் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டு வந்து இப்போ நல்லா ஃபுல்லாக கிளறிட்டு பிரியாணி மசாலாவும் வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. லெமன் வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறிட்டு வந்து நான் வந்து 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி வடித்து வச்சுக்கிட்டேன். அந்த வந்து 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அது தண்ணி ஊற்றினதுமே நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு ஆனதுமே வந்து நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி கழுவி வடித்து வச்சுருந்தோம்ல, அந்த பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டாமல் அது போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி மட்டும் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சதுமே வந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்ப வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து புதினா திரும்ப இன்னொரு வாட்டி வந்து மேலே புதினா வந்து போட்டு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். போட்டு விட்டு இப்போ நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நல்லா நெய் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டாதீங்க. லைட்டாக மேலாக்க கலாரி மட்டும் விட்டுட்டு மேலே ஒரு தம் போட்டுருங்க. தம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு அப்புறம் வந்து 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக பாஸ்மதி ரைஸு பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே சிக்கன் கிரேவியும் வந்து செஞ்சுருக்கேன். அதையும் நம்ம சேனலில் அப்லோட்